என்ன இது குறிவாக்க வந்தானா இல்லை போர் போகிற இடத்த பார்க்க வந்தானா? யாரா? பூதி யாரு அற வாங்க போறியா பாரு. உட்கார முடியல. ஆமா சாமி, ஆமா ஆமா. ஹலோ, நெறிஞ்சு முள்ளா குத்துது. இல்லையே, அது சிம்டு தலைமத்தான இருக்கு. உன் வாழ்க்கையில சொல்லி வாரேன். வாழ்க்கையிலையா? உலக்கையிலையா? நல்ல வேலை. தாம்பாளத்தட்டு நெளிஞ்சிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது நெளிச்சுத்தான் வச்சிருக்காங்க. சூட நிறம் வெள்ளை. வாலி பையங்கடா. ஹலோ ஹலோ. விபதியும் வெள்ளை. இது என்ன சாமி? இது யாருக்கு தெரியாது. சூடம் உள்ள விபதி வெள்ளை. இது சாமி சொல்லுது, நான் அருள் பிடி சொல்றேன். பொருதுன்னா தீயறியும். பொருதல அதுக்குத்தேன். இந்த நக்கலும் பசத்துக்கு தானே சம்பளத்தில் 400 ரூபா பிடிச்சேன். அதுக்குத்தேன் நீ சொல்றதுக்கெல்லாம் போட்டு போறது. தீப்பெட்டிக்கு உள்ளது தீக்குச்சி வெள்ளடா, கரிமருந்து கருப்பு. எனக்கு நேரம் சரியில்லைன்னு உங்ககிட்ட குறிவாக்க வந்தா தீப்பெட்டியெல்லாம் யாரா சொல்ல சொன்னது? ஒரு ஊர்ல ஒரு கலவை. ஒரு ஊர்ல ஒரு கலவை தானா? அந்த காலத்துல, உங்க பாட்டையன் காலத்துல. அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தடம் ஆன தடம். கிழவே நடந்து வரும்போது ஆனத்தடம் எப்படி விழுந்துச்சு? சாமியோட சக்தி மூடிட்டு. அப்ப கிழவே வீட்டுக்கு வராரு. வயக்காட்டுல உளுட்டு வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது. அப்ப கிழவி 10 அரிசியை போட்டு உல வைக்கிறா. கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன். சோழி முடிஞ்சா? நீங்க தானே மூட சொன்னீங்க. சொல்றத பூரா உண்மை. அப்படியே உங்க சாமி விளையாடுது. 10 அரிசியில செமிக்கல. 10 அரிசியில சோறாக்குனாலா இல்லை வேற என்ன செஞ்சாலா? சோறுதான் சாமி மகிமை. அடாடாடாடா. அப்போ ஒத்த பருக்கிய கிளவி சாப்பிட்றா. அப்போ நிறமா ஆசம் கருப்பமாகுறா. பிரச்சனை ஆயிரும் கூட இங்கே. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் காய்ச்சலா? சரி பண்ணிடுறேன். இல்லை, ஒத்த பருக்கையில் எப்படி கற்பமாவா? கற்பவதி அரிசி. அரிசி கற்போதி அரிசியா? நான் கூட 5000 ரூபா பொன்னி அரிசியாக்குன்னு நினச்சேன். அப்போ கிளவிக்கு 4 உள்ள தங்குது. ஒத்த அரிசிலையே. ஐயா, அந்த அரிசி எந்த கடையில் இருக்குன்னு சொல்லு. நானும் அங்கே ஒரு 4 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கணும். பிள்ளை இல்லைன்றாங்க. அப்போ அந்த சாமி ஊடு வந்து விளையாண்டு தெய்வம் துடியா இருந்திருக்கு உங்க பாட்டிங்க காலத்துல. அப்ப கிழமை விளையாடல, சாமி தான் விளையாண்டுருக்கு. விதி. அப்ப கிழவிக்கு வைத்த வலி எடுக்குது. சோடா வாங்கி கொடுக்கணும் தானே? சரி, அந்த வயிற்று வலி இல்லை, சூட்டு வலியோ வயிற்று பரட்டியோ குடல் வாழ்வுன்னும். கீரை முட்டையில கத்தாம இருங்கடா கண்டாளி மங்களா. உள்ளதே இங்கே நக்கிட்டு இருக்கு. வெங்க வராது. உடுக்கிட்டே எரிஞ்சு ஒரு மயிர் மயங்கலாம். அப்ப கிழவிக்கு வைத்த வலி வருது. எங்க இருந்து வந்துச்சு? ஈராக்கில் இருந்து. ஈராக்கில்? தம்பி மூக்க கவக்கம் மூட்டை நீட்டி வச்சுட்டு ஆரம்பிச்சுடுவேன். மூக்குக்கு போய் கவக்கம்பா ஓட்டிட்டு வரணும். விரல்கிட்ட கூட ஓட்ட வேண்டியதானே?
அப்போ வண்டியை பற்றிக்கிட்டு பிரசவத்துக்கு போகும்போது இடவுள்ள பிள்ளை வரந்து ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறேன். பிள்ளை பிறந்த உடனே ஓடின பிள்ளைய பிடிக்கும் போது கிளவி நிறமா சச்சனையா இருக்கா. ஐயா உங்கள் விசிட்டிங் கார்டு இருந்தால் கொடுங்க, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் குறிவாக்க அவங்களுக்கு வருவாங்கல்ல. அப்போ ஓடிட்டு திரும்பின 4 பிள்ளையும் வயசு 37 ஆகுதுடா. என்னடா இது? ஐயோ ஆண்டவா, ஏலே இங்க கிளவி 3 மாசம் முழுகாம இருக்கா. வீட்டுக்கு வந்தாலும் இல்லையா? அங்கனே அடப்பு. அவனே அடைச்சிட்டானா கிளவன் தானா? அப்ப கிழவனுக்கு இதை காணா. அதை காணாண்டு போயிரும்ல, அது எப்படி இருக்கும்? அது கிளைய வச்சிருந்த கம்ப காணா. கம்பு கிளவி சொருகிருப்பா, கிளவி அந்த வண்டி கம்புல ஒரு சொருகிருப்பான்றேன். அப்ப கிளவிக்கு நிறமாசம். ஏலே ஏய் போங்கப்பா போதும். ஏன் எங்க ஏன் இங்க வந்து உட்காருவேன்? எங்க வீட்டுக்கு வந்துச்சு போங்க. ஒரே கும்பலாக இருந்துச்சு, கும்பல் பூரா காலி ஆயிடுச்சு. அப்போ கிழவிக்கு 16 பிள்ளை வைக்கிறா. ஸோ ஆண்டவா ஆண்டவா, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் பொல்லைன்றாலும் அந்த காசையும் பிடிப்பேன் சம்பளத்தை. சரி 16 பிள்ளை வைத்திருப்பா. 16 பிள்ளையும் இறங்குன விளையாட்டு 20-20. 20-20 20க்கு 20 ஓவர். தமிழில் பேசுங்க கூடாங்க. அப்போ கிரிக்கெட்டு விளையாட போகிறாங்க. கிளவி மாசமாக இருக்கு. தராங்க எத்தனை உடனே மாசமாவான்டே தெரியல. தம்பி வெந்தயம் கோடாங்க, நீ இல்லை போயிடும். இந்த கருப்பு தப்பி இங்கே வாவே 2 அரை வரும். இங்கே வா தொங்காசு புறாவா? ஏழை இவன் அள்ளிட்டானடா, சேரு காணலையாடா. எல்லாம் டொங்காசு போட்டாலும் அவ்வளோதே. இவன் கடல் உள்வாங்கிட்டு அப்பா உனக்கு தீய வச்சு வாட்டினாலும் ஆமை வெளியே வராது இருக்கடா. ஆமை உள்ளுக்கே தான் கிடக்கு. ஆமை இருக்கா இங்கே பார்ப்போம். நீ டொங்காசு போட்டா அவ்வளோதே. அந்த கிளவி இவன் சொன்ன மாதிரி 30 தடவை மாசமாயிருவாடா. வறுமைக்கு கொடுமை. ஆமா, இன்னைக்கு மாதிரி கொடுமை என்னைக்கு வரக்கூடாதுல்ல. கண்ணி சிரிக்கிறேன், சிரிச்சா உழப்பாச்சு. மடு சரிதுரா. தம்பி தம்பி வீட்டுக்கு போயிட்டு நைட்டியை போட்டோம். வாலியம் வைங்கப்பா. என்னப்பா இது கிணத்துக்குள்ள வர்ற மாதிரி? ஐயா இங்க வர்றியா? பக்கம் மேலாம் சாணங்கடா. மணி ஏண்டா மணி ஏண்டா. அந்த தம்பியை கூப்பிடுங்களேன் இங்க. வா வா உங்க கொஞ்சம் வா, சூடத்தை காமிச்சு விடுறேன். இதோட மசுரெல்லாம் கருகட்டுங்க. வாடா என் கண்ணுக்கு வாடா. என் கண்ணுக்கு உன் மடு அப்படியே டாடா 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 ஒரு முடி பிடிச்சிக்கிறேங்க. வா ஏய் வாப்பா சுப்பா. ஏய் வீடியோவில் வருவேன் நாளைக்கு பூரா. சின்ன சின்ன நட நடந்து ஏன் நட நடந்து என் ஜெவத உள்ள என் வாடி உள்ள. ஏய் என் தம்பிடாவே நல்ல காலை இழிச்சு உட்கார்றான். இல்ல ஒரு ஆளு மேடையவே சாச்சிட்டானாடா. இங்க வரு. ஏய் வீடியோ பார்த்துருப்பேன் போல. கார்த்திராஜா செஞ்சது மாதிரி மடுவை டச் பண்றானே. ஏய் புடி உஞ்சா போயிடும். பிடிச்சி என்னடா வந்து என் தம்பிடாவே. ஏய் என் வெயிட்டு தோட ஒரு தோட தானடா. கல்யாணம் முடிஞ்சா சாமி? முடிஞ்சா? அவனுக்கு முடியல, அதனால ஃபீலிங். கார்த்திக் வராடே. கார்த்தி சான்றா சட்டையை கழிச்சிட்டு உட்காரு. குறிவாக்க வந்துருக்கா சின்ன நல்ல அத்தா நட நடந்து ஏன் நட நடந்து இவன் சின்ன புள்ள குளிக்கையில இவன் விவரமா யூடியூப் பார்த்துருக்கான்டா. கரெக்டா புத்துறானே. பாரு என் தம்பி விவரம் சொல்றான், கையெடுப்பான். ஏன்னா ஏழை அவனை பார்த்தா பெட்டு வீடிய மாதிரி தெரியாதா? என் தம்பிடா, சின்னவன்டா. அவன் உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் வந்தேன் பாரு, வெகுலியானவன். நல்லா இருப்பாய்.
சாமியா உட்காரும்போது இதெல்லாம் சட்டையில மருதமணி ஒன்னே இப்போ எரிச்சிருவேன். அவன் கூச்சப்படுறானா இல்லையா? கூட்டு போட்டுமா? ஏன்னா அவன் என்ன பொம்பளையாடா? என்ன இவன் காய்ச்சப்பாட்டில் தானே இருக்கிறேன். என் சின்ன புள்ள செவத்த புள்ள என் ஒய்யாரியா இவனா டவுசர் தச்சுக்கிறவானா என்னடா? என் தம்பி அள்ளிட்டானடா. ஏல ஏல தம்பி இங்க வாப்பா. உருவாக்க வந்தியா வேற லேஞ்சி கட்ட வந்தியா? வயிற்றுல ஊத்துனியா நீ ஊத்துனியாடா? இது ஆகல என்ன பின்னாடி 7 ஓட்டை இருக்கு? அதே அப்படி எடுக்கிறாரா? ஒய்யாரி ஜிங்காரி ஏலே காலத்துக்கார ஒரு எத்துத்தே. ஏய் அவன் ஆடும்போது கூட கையை சைஸா வச்சுட்டு தானே ஆடுறியா? ஒய்யாரி ஜிங்காரி உமத்தங்கா பச்சடி கத்தால செடிக்குள்ளே உன்னை கண்டெடுத்தேன். ஏன் கண்டெடுத்தேன்? கத்தால செடிக்குள்ளே இந்த தாய என்ன வழிப்பறி மாதிரி கையை வைக்கிறாரு, ஒரு பிளேடு ஓடுற மாதிரி நிற்கிறாரு. என்ன புடிப்பா புடிப்பா.